ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மந்த் வந்தாலே ஃபுல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஒரு பக்கம் நவராத்திரி, இன்னொரு பக்கம் புரட்டாசி. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஃபெஸ்டிவல் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இன்னும் என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு தெரியல. ஒரு 6 மாதம் ஃபெஸ்டிவலே இருக்காது, ஆனால் இன்னொரு 6 மாதம் கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இன்னைக்கும் ஒன் சச் டே. இன்னைக்கு வந்து சாட்டர்டே. லாஸ்ட் vlogல சொன்னப்போ ஒரு 3rd வீக் இல்லாட்டி 4th வீக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் சடன் பிளான் சேஞ்ச்னால இந்த 2nd வீக்கே பண்ணிடலாம் அப்படின்னு. பூஜைக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே நேற்றே வாங்கிட்டு வந்தாச்சு. லைக் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே நேற்றே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மந்த் நம்மள நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கும் அப்படி தான். நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. எங்கள் வீட்டில் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் அது வந்து 1 மந்த்துக்கு தானே அப்படின்னு நாங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணிப்போம். எப்பப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்போ தான் அதுக்கான கிரேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி தான் எப்பப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்போ தான் இந்த நான்வெஜ்க்கான கிரேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஆனால் டெய்லி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வந்து படைச்சி பூஜை பண்ணுறதுனால அந்த கிரேவிங்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே சார்ட் அவுட் ஆயிரும். இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ரெசிபீஸ் தான். வடை, பாயசம், அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாமே. இன்றைக்கி வந்து மெதுவடை தான் செஞ்சோம். ஆனால் அந்த மெதுவடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லவா? மெதுவடை செய்யும்போது அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா ஃபெஸ்டிவலுமே லைக் சின்னதோ பெருசோ எல்லாமே தவறாமல் பண்ணுவோம். பட் ஆனால் எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இருக்காது. இந்த ஃபெஸ்டிவலுக்கும் அப்படி தான் மாவிளக்கு வந்து செய்யணும். இதே ஒரு 1 or 2 months கழிச்சு எந்த பூஜைக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அது ஏன் அப்படி இன்னும் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆனால் அதுக்கான ரீசனே தெரியல. குக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ் அப்படின்னு பார்க்கலாமா? மெதுவடை ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் பால் பாயசம் ரெடி. கேபேஜ் போட்டு ஒரு கூட்டு, பம்கின் போட்டு ஒரு கறி, ரைஸ், அப்புறம் ரசம். இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஹரிபரியாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே முடியும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே. பட் ஸ்டில் எதுக்காக இவ்வளோ ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஷாப் ஓப்பனிங்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் ஆன் த வே நான் வந்து அவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு போகணும். இவங்க வந்து ஸ்கூலில் என்னோட கிளாஸ்மேட். இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ரொம்ப யங்காக இருக்கும்போது லைக் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயே இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பியூட்டி சர்வீஸ் எல்லாமே கூட டேக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ செப்பரேட்டாக ஒரு பியூட்டி லான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி பாக்மே டெக் பார்க் இன் அரவுண்ட் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடி அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணுங்கள்.
இது வந்து அவங்களோட லாங் வெயிட்டட் ட்ரீம் அண்ட் ஃபைனலி இது இஸ் ஹேப்பனிங். இந்த லான்ச் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு இந்த லான்ச்சோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, அதாவது இந்த மேக்கப் சர்வீஸோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பியூட்டி சர்வீஸோட பேக்கேஜும் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இனிஷியலி ப்ரேயர், அதுக்கப்புறம் கேக் கட்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலி அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு வீக்கெண்ட் ஒவ்வொரு மாதிரி நான் பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காது. அன்றைக்கும் அப்படி தான். நான் வந்து சண்டே ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் குஷி படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. இது வரைக்கும் நிறைய மூவிஸ் எல்லாமே ரீரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் எதுக்குமே நான் வந்து இது வரைக்கும் போகலை. ஏதோ சர்க்கம்ஸ்டான்சஸ்னால நான் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி இந்த மூவி கோபாலன் சிக்னேச்சர் மாலில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஹவெவர் அந்த மூவி வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 டைம்ஸ் மேலேயாவது பார்த்துருப்போம். ஈவன் டைலாக்ஸ் கூட எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக பை ஹார்ட் ஆயிருக்கும். பட் ஸ்டில் அது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஒரு 2.5 hours எப்படி போச்சு அப்படின்னு தெரியல, அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மூவி வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் இந்த மூவியில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லா ரீரிலீஸ் மூவிஸ்லையும் எப்படி தானா, இல்லாட்டி இந்த தியேட்டரில் அப்படியா அப்படின்னு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு ரீரிலீஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் தியேட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.